இந்தியாவில் கொரோனா தொற்று பரவத் தொடங்கிய கடந்த மார்ச் மாதம் முதல் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டு உள்ளன. தொற்று பரவல் குறையாததன் காரணமாக நாடு முழுவதும் பொதுத் தேர்வுகள் உள்பட பல்வேறு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மீண்டும் பள்ளிகளை திறப்பது எப்போது, ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளை நடத்துவது எப்போது என்பதில் மத்திய மாநில அரசுகள் முடிவெடுக்க முடியாமல் திணறி வரும் சூழலில் சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்று மாணவர்களுக்கு தேர்வு நடத்தி வருவதாக அதிர்ச்சி தகவல் மாலை முரசு தொலைக்காட்சி குழுவினருக்கு கிடைத்தது. தகவல் கிடைத்தவுடன் கள ஆய்வை தொடங்கியது நமது நிருபர் குழு. சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் வண்டலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது சுஷில் ஹரி சர்வதேச உண்டு உறைவிட பள்ளி. பல நூறு ஏக்கரில் பறந்து விரிந்து அமைந்துள்ள இப்பள்ளியில் சிபிஎஸ்இ, மாநில அரசின் பாடத்திட்டம், மாடிசோரி ஆகிய 3 முறைகளில் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. கேளம்பாக்கம், வேளச்சேரி, மாமல்லபுரம், மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் தவிர வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான மாணவர்கள் இப்பள்ளி வளாகத்திலேயே தங்கி பயின்று வருகின்றனர். சுஷில் ஹரி சர்வதேச உண்டு உறைவிட பள்ளியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு கடந்த வாரத்தில் பள்ளி நிர்வாகம் சார்பில் ஒரு SMS அனுப்பப்படுகிறது. அதில் மாதத்தில் 2வது சனிக்கிழமை மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் மாதாந்திர தேர்வுகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அதற்கு மாணவர்களை பெற்றோர்கள் தயார் செய்ய வேண்டுமென்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஊரடங்கால் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஆன்லைன் வகுப்புகளுக்கு கட்டணம் செலுத்திய பெற்றோர்களுக்கு மட்டும் மாதாந்திர தேர்வு தொடர்பான SMS, இமெயிலை பள்ளி நிர்வாகம் அனுப்பியுள்ளது மாலை முரசு தொலைக்காட்சி நிருபர் குழு நடத்திய கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. Good evening, teachers. Sorry, we couldn't have the meeting today evening because I had some temple work I need to do. But I wanted to send this video out so that you can see what I wanted to actually discuss. Remember, I had sent you all the exam schedule. So our school actually wants to conduct exams for kids on Saturdays. 1 hour exam, okay, every alternate Saturdays. Okay, so please post the exam schedule, the PDF document which I sent, in the Google Classroom. So all teachers must post. நீங்க எல்லாரும் உங்க Google Classroomல ஃபர்ஸ்ட் ஐட்டம் இதை போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் மண்டே அன்னைக்கு எல்லாரும் சொல்லிடுங்க, இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கிறது, நீங்களாம் வரணும், போர்ஷனையும் கொடுத்துருங்க. ஓகேயா? ஸோ தட் பசங்க படிக்க ஆரம்பிச்சணும். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு வருது இல்லை எக்ஸாமு, நெக்ஸ்ட் சாட்டர்டே 3 எக்ஸாம் இருக்கு. இங்கிலீஷ், தமிழ் ஃபார் 5, 6, 7க்கு இங்கிலீஷ், தமிழ் அண்ட் சோஷியல். ஸோ அட்லீஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும் பசங்க. ஓகே, தென் யூ ப்ரிப்பேர் 25 மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர். 25 மார்க்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ட் கிவ் இட் டு பை வெட்னஸ்டே. ஸோ சப்போஸ் 25ஆம் தேதி எக்ஸாம்னா 22 மணிக்குள்ள எனக்கு வரணும். சப்போஸ் ஆகஸ்ட் 8 எக்ஸாம் இருந்ததுன்னா எனக்கு வந்து ஆகஸ்ட் 5க்குள்ள ஐ நீட் டு கெட் த கொஸ்டின் பேப்பர்ஸ். அப்பதான் பிரிண்ட் பண்ணி நான் இது ரெடியா வச்சுக்க முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட், கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் 2 pages தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது, வளவளன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா 25 மார்க் தான் கொஸ்டின்ல. ஸோ 2 pagesலாம் இருக்கும் அண்ட் PDF ஃபைலா அனுப்புங்க எனக்கு, அப்பதான் பிரிண்ட் பண்ணி பண்ண முடியும். ஆன்சர் கீயும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆன்சர் கீ பண்ணியும் அனுப்புங்க. ஓகேயா? வழக்கம் போல நம்ம பண்ணுவோம் இல்லை, அதே மாதிரி பண்ணுங்க. ஓகேயா? தேங்க்யூ. ஓகே, question paper must contain 13 mark multiple choice question. 50% சொல்லல, 50% of 25 is 12.5. So make it 13 marks MCQ and rest 12 marks வந்து 2 marks, 3 marks, 5 marks எவ்வளவு வேணா கேட்டுக்கலாம். If MCQ is making the question paper more than 2 pages, then create a table and put 2 MCQ questions side by side. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் 3 பேஜ் இப்போ எடுத்துன்னு வச்சுக்கோங்க.
ஸோ என்ன பண்ணலாம், நீங்க ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணி, யா கொஸ்டின் நம்பர் 1 இங்க ஒரு செகண்ட் கொஸ்டின் அது மாதிரி பண்ணனா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ்ல 2 கொஸ்டின் வந்துருது பாருங்க. அதனால யூ கேன் சேவ் சம் பேஜ். அது மாதிரி பண்ணுங்க. தட்ஸ் வாட் ஐ சேயிங். ஸோ each question paper must contain 13 marks. If the MCQ is making question page more than 2 pages இருந்தா 2 பேஜ்க்குள்ள வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. 2 பேஜ் மேல போச்சுன்னா create a table and put 2 MCQ questions side by side. இது மாதிரி side by side போட்டு பண்ணிடலாம். அண்ட் வந்து என்ன பண்ணலாம், டேபிள் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுங்க, டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நோ பார்டர்ஸ்னு பண்ணுங்க. பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் நன். அப்ப என்ன ஆகும், பார்டர்ஸ்லாம் பிரிண்ட் ஆகாது உங்களுக்கு. இப்படி இருக்கும் பிரிண்ட் பண்ணும்போது. ஓகேயா? தென் எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு கம் டு ஸ்கூல் அண்ட் ரைட் த எக்ஸாம். அப்போதாம்மா காப்பி பண்ண முடியாது. இல்லைன்னா வீட்டில் இருந்தானா பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி பண்ணுவாங்க, நோட்ஸை பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாம் எழுதணும். சோஷியல் டிஸ்டன்சிங் ரூல்ஸ் வில் பி ஃபாலோட். நாங்கள் சானிடைஸ் பண்ணுவோம், பசங்களை தள்ளி தள்ளி உட்கார வைப்போம், அதனால பிரச்சனையே இல்லை. டெஸ்ட் பேட் நாங்கள் கொடுப்போம், பேப்பர் கொடுப்போம். மேப்ஸ் இந்த டெஸ்ட்டுக்கு கொடுக்க முடியாதுமா. மேப்ஸ் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா டைம் இல்லை. யூஸ்வலா வந்து மேப்ஸ் டவுன்லேருந்து வரணும். அது ஒரு ஆள் நம்ம எங்களுக்கு இருக்கார், அவர் வந்து சொன்னாதான் அவர் சாட்டர்டே கொண்டு வந்து கொடுப்பார். இந்த சாட்டர்டே கொடுப்பார். டுடே இஸ் ஆல்ரெடி ஃப்ரைடே நைட். ஸோ வி கேனாட். நெக்ஸ்ட் சாட்டர்டே 8-9 மணிக்கு தான் அவர் கொடுப்பார். அதுக்குள்ள எக்ஸாம் ஆயிடும், அதனால முடியாது. ஸோ இந்த தடவை மேப்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் டேட்லேருந்து மேப்ஸ் வரணும். பட் கிவ் மீ 10 days அட்வான்ஸ் நோட்டீஸ். முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா பெட்டர். இதுக்கு முன்னாடியே சொன்னா மினிமம் 10 days வேணும் எனக்கு. ஓகேயா? Then, yes, teachers also need to come. Attendance is compulsory. Exception is Ekam Pressure, sir. Obviously, he's in Australia, so he need not come. All other teachers, please come. If you don't come on that day, you will be marked absent. By the way, we may call you anytime to school. If you say you cannot come to school or if you cannot take class, உங்களை absent mark பண்ணிடுவோம். புரியுறதா? ஸோ அதனால ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு கூப்பிட்டேன்னா வரணும், கிளாஸ் எடுக்கணும். கிளாஸ் வந்து நான் எடுக்க முடியாது, எனக்கு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எவ்ரிபடி ஹாஸ் டு டேக் கிளாஸ். லாஸ்ட் பாயிண்ட், 202 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பெய்ட் ஃபீஸ் சோ ஃபார். இன்னி கவுண்ட் தெரியல, பட் குட் பி மோர். Do you want to continue as one section or do you want to continue as 2 sections? So 5th பார்த்தா 61, 6ல வந்து 75, 7ல வந்து 66. ஸோ ஒரு செக்ஷன்ல இப்ப 75 பேர் வராங்க. 75 பேர் வரல, பட் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ 75 பேரை வச்சுன்னு உங்களால கிளாஸ் நடத்த முடியுமா? 66 பசங்களை வச்சுன்னு கிளாஸ் நடத்த முடியுமா? முடியாதா? Do you want to split into 2 sections? இதை வந்து 30-30ன்னு பண்ணலாமா? இதையும் 35-38 மாதிரி பண்ணலாமா? 2ஆ பிரிக்கலாமா? by 2 போட்டு 2 செக்ஷனா பண்ணலாமா? இல்ல 1 செக்ஷன் ஓகேயாங்கிறது எனக்கு ப்ளீஸ் லெட் மீ நோ. என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ அது பிரகாரம் நான் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணிதுன்னா, கிளாஸ் கண்ட்ரோல் பெட்டரா இருக்கிறதுக்குன்னா நம்ம இது பண்ணோம், என்ன டைம் டேபிள் போட்டு உங்களுக்குலாம் சொல்லணும். அதனால எனக்கு ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பேட். இட் குட் ஈவன் கோ அப் நெக்ஸ்ட் வீக்கெண்ட். இட் குட் பி ஈவன் திஸ் குட் டச் 100. அப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ அதனால நீங்க இப்பயே யோசிச்சு சொல்லுங்க, பிரேக் பண்ணுமா வேண்டாமா. ஓகே, தட்ஸ் ஆல் ஐ ஹேட் ஃபார் த மீட்டிங் டுடே. பட் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நிச்சயம் நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணி கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். இது தொடர்பாக மேலும் விவரம் அறிய பள்ளி மாணவரின் பெற்றோர் ஒருவரிடம் எமது நிருபர் குழுவினர் பேசும்போது, ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் வரை ஒவ்வொரு மாதத்துக்கும் 2 மாதாந்திர தேர்வுகளை நடத்துவது தொடர்பான அட்டவணை மற்றும் தேர்வுக்கான வினாத்தாள் தயாரிக்கும் முறை பற்றிய விவரங்களை பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பள்ளி நிர்வாகம் அனுப்பி உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இப்ப வந்து சேலம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் நடக்கிறதாவும் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு வர சொல்றதாவும் ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? உங்க பசங்க யாருன்னா அங்க படிக்கிறாங்களா?
ஆமா, என் பையன் அங்கதான் படிக்கிறான். இப்ப வந்து அவன் வந்து டைம் டேபிள் அமைச்சிருக்காங்க, டிசம்பர் வரைக்கும் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலயும் வந்து எக்ஸாம் நடத்துற மாதிரி. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இது சரியா வராது. ஏன்னா யாரோ ஒரு 5-6 பேர் கூட்டினாலே அங்க யாரோ ஒருத்தருக்கு இருக்குமான்றது நமக்கு சந்தேகம் தான். அதனால வந்து பிள்ளைங்களை நாங்க தைரியமா அனுப்புறது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு அது தெரியுமான்னு தெரியல. அவங்க சொல்றாங்க சேஃப்டி மெஷர்ஸ் தான் இருக்கும்ட்டு. ஆனா என்னதான் சேஃப்டி மெஷர்ஸா இருந்தாலும் நிறைய பேர் கூடும்போது தொற்றுகள் வரலாம். அதனால எங்களுக்கு பயமா தான் இருக்குது பிள்ளைகளை அனுப்புறதுக்காக. இது தொடர்பா நீங்க பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட ஏதாவது கேட்டீங்களா? ஏதாவது மெயில் அனுப்புனீங்களா? அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா? இல்ல, அவங்கள்ட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வரலமா. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பேசிருக்காங்க, இல்ல அனுப்ப முடியாதுன்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க அப்செக்ஷன் தான். இருந்தாலும் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வரவங்க வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரிதான் அவங்க பேசியிருக்காங்க போல இருக்கு. எங்களுக்கு இது வரைக்கும் அவங்க எதுவும் தொடர்பு கொண்டு சொல்லல. இப்போ அங்க வந்து இப்ப எக்ஸாம் எழுத பசங்க போல அப்படின்னா அவங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான முடிவுல இருக்காங்களா ஸ்கூல்? அதை பத்தி எங்களுக்கு எதுவும் சொல்லல, ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எதுவும் சொல்லல அவங்க. ஆனா என்னன்னா கம்பல்சரி வந்து இங்கதான் எழுதணும், ஸ்கூல் வந்துதான் எழுதணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேண்ணா தேங்க்யூ அண்ணா. இப்போ டெஸ்ட் நடந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் நடந்தது, அடுத்து மேத்ஸ் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டெஸ்ட் நடந்தது. மேத்ஸ் டிஸ்கஷனா? புதுசாக இது மேத்ஸ் டவுட்ஸ் கோச்சிங்லாம் அப்படி கோச்சிங் நல்லதான் சொல்லித் தருவாங்க. என்ன வகுப்புகளை நேரில் நடத்த இயலாத சூழலை கருத்தில் கொண்டு ஆன்லைனில் நடத்தி வரும் நிலையில் தேர்வுகளை மட்டும் பள்ளிக்கு வந்து எழுத உத்தரவிடுவது ஏன் என்று மாணவர்களின் பெற்றோர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு விருப்பமுள்ளவர்கள் பள்ளிகளுக்கு வந்து தேர்வு எழுதலாம் என்றும் விருப்பமில்லாதவர்கள் வீடுகளில் இருந்தே எழுதலாம் என்றும் பள்ளி நிர்வாகம் கூறுவதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தங்களிடம் விருப்பத்தின் அடிப்படையில் தேர்வு எழுதலாம் என்று தெரிவித்துவிட்டு மாணவர்களிடத்தில் பள்ளிக்கு வந்துதான் தேர்வெழுத வேண்டுமென்று மறைமுக அழுத்தம் தருவதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது தவிர கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்தாமல் புறக்கணிப்பது, கேள்வி எழுப்பும் பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு மறைமுக மிரட்டல், அழுத்தம் தருவது போன்ற சில பிரச்சனைகளுக்கு பள்ளியில் நடப்பதாக கண்ணீர் வடிக்கின்றனர் பெயர் குறிப்பிட விரும்பாத பெற்றோர்கள் சிலர். தனியார் பள்ளிகள் எந்த ஒரு சட்ட திருத்தத்திற்கும் உட்பட மாட்டார்கள், இதுகுறித்து புகார் அளித்தும் பலன் இல்லை என்று தெரிவிக்கிறார் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் அருமைநாதன். அதாவது தனியார் பள்ளிகளை பொறுத்தளவுக்கு எங்களுடைய பார்வையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எந்த ஒரு சட்ட திட்டத்துக்கும் அவங்க வந்து உட்படுறதே கிடையாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நெடுங்கால ஒரு கருத்து. அரசுல எவ்வளோ தடவை பல தடவை வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி செய்கின்ற அத்துமீறல்களையும் சட்ட விதிமுறைகளையும் பற்றி நிறைய நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்கோம். ஆனால் அதன் மீது அவங்க வந்து ஒரு கராரான நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது. அதனால தான் இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரியமாக, அதுவும் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்க சமயத்தில் மாணவர்களை வந்து நேரடியாக பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லி தேர்வு நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதை பற்றியுமே பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். இது ஒரு பள்ளி கல்வித்துறை இருக்குது, இல்லை அதுக்கு மேலே வந்து அலுவலர்களாக இருக்கிறாங்க, அவங்களாம் கேட்பாங்க அப்படிங்கிற எந்த விதமான ஒரு பயமும் அச்சம் இல்லாமல் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் மத்தியில் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலவுகிறது, மனநிலை நிலவுகிறது. நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம், யாருனாலும் நம்மளை வந்து கண்டிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அதனால நாங்கள் திருப்பி அரசுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு பள்ளிக்கூட நிர்வாகி மேலேயாவது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் இதை பார்த்து பள்ளிக்கூட நிர்வாகிகளாம் பயப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கூடுதல் கட்டணம் வாங்கக்கூடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, அரசும் சொல்லியிருக்கு, நாங்களும் நிறைய தடவை புகார் தெரிவிச்சிருக்கோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு பள்ளிக்கூட நிர்வாகி மேலேயும் வந்து அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. கல்வி உரிமை சட்டப்பிரகாரம் வந்து மாணவர்களை வந்து மன அழுத்தத்துக்கு உட்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு. அப்போ இந்த மாணவர்களை வந்து அங்கே பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறோம் போது என்ன, அவங்க பெற்றோர் மத்தியில் எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த மாணவர்கள் போயிட்டு வராங்களே, அவங்களுக்கு கொரோனா பாதிக்குமா அப்படிங்கிற, ஏன்னா பள்ளிக்கூடத்து நிர்பந்தத்தினால இவங்க பெற்றோர்கள் வந்து அனுப்புகிறாங்க. அப்போ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தும். கண்டிப்பாக இது வந்து கண்டிக்கக்கூடியது. கண்டிப்பாக இதில் வந்து அரசு வந்து தலையிட்டு, அது எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி தான், சிபிஎஸ் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ஐசிஐசி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் இப்போ வந்து அரசுக்கு வந்து அதுக்கு வந்து அங்கீகாரம் இருக்கிறது. உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தும் இதற்கென்று தனியாக ஒரு பிரிவு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே செயல்படுகிற எந்த ஒரு தனியார் பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி அத்துமீறல் நடத்தினாலும் அது குறித்து புகார் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஆகவே இது சம்பந்தமாக நிச்சயமாக அரசு வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். யார் பொறுப்பு நிர்வாகிகளோ, பள்ளி நிர்வாகிகளோ, அவங்க மேலே வந்து குற்றவியல் வழக்கு தொடரணும்.
நாங்க அதான் திருப்பி திருப்பி சொல்றோம். சும்மா நோட்டீஸ் லோகாசி நோட்டீஸ் கொடுக்கறது, அவங்கள மிரட்டுறது அப்படிங்கலாம் இது வந்து சரிப்பட்டு வரவே வராது. என்ன செய்யணும், குட்டிகள் வழக்கெல்லாம் அவங்க மேல ஏன் வந்து கிரிமினல் வழக்கு அவங்க மேல தொடரக்கூடாது நோட்டீஸ் கொடுத்து, அப்படி அவங்க அந்த மாதிரி இருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து 1-2 நிர்வாகி மேல வந்து உங்களுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் மற்ற தனியார் பள்ளி நிர்வாகி எல்லாம் வந்து இதை பார்த்து அச்சப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க தைரியமா. ஆகவே அந்த மாதிரி அரசு வந்து அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ சப்போஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து அங்கீகாரம் வாங்கியிருந்தா ஏன் உங்க அங்கீகாரத்தை வந்து ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு கொடுப்பாங்க. அவ்வளவு மேக்சிமம் அவ்வளவுதான் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லாம நாங்க என்ன சொல்றோம், குற்றவியல் சட்டப்பிரகாரம் அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். எடுத்து தண்டனை கொடுத்தால் வந்து தண்டனைக்குரிய குற்றமா இருந்தால் தண்டனை கொடுத்தால் வந்து நிச்சயமா எல்லா தனியார் பள்ளிக்கூட நிர்வாகிகள் வந்து அதை பற்றி பயப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு அச்சையார் கூட இந்த மாதிரி செய்வதற்கு முன் வர மாட்டாங்க. இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, கல்வியாளர் என்கின்ற முறையில் தற்பொழுது உள்ள கொரோனா வைரஸால் எல்லாரும் பாதிப்பு கொண்டிருக்கும் நேரத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் தமிழக அரசனுடைய பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், சுகாதாரத்துறை எல்லாரும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா சோசியல் டிஸ்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிரிகாஷனரி மெஷர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு மாணவர்களை கொண்டு போய் அட்டவணை போட்டு நான் எக்ஸாமினேஷன் எழுத சொல்றேன் அப்படிங்கிறது வந்து இது மிகப்பெரிய தவறு என்று சொல்ல முடியும். ஏனென்றால் ஆசிரியர் என்பவர் உண்மையிலே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், ஒரு எத்திக்கல்ஸாக இருக்க வேண்டும் சொல்றேன். ஆனா இது வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்குது. இது வந்து மாணவர்கள் மட்டும் அல்ல என்று நான் சொல்ல முடியும். இது வந்து ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அந்த ஆசிரியர்களுடைய அதை நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகமும் மிக முக்கியமாக பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு மேல் பெற்றோர்களாகிய நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சின்ன குழந்தைகளை நீங்க அட்டவணை வைத்து நீங்க எக்ஸாமினேஷன் எழுத சொல்றது, அது ஸ்கூல்ல இருந்து எழுத சொல்றீங்களா இல்ல நீங்க வெளியில இருந்து எக்ஸாம் எழுத சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வீட்டுல இருந்தா எழுத சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா கூட அதுக்கு அதனுடைய நெசசிட்டி என்ன, அதனால என்ன இம்பாக்ட் ஆக போகுது, எதுவுமே ஆக போறது இல்ல. தேவையில்லாம குழந்தைகளுடைய மனசை வந்து அதிகமா புண்படுத்த வேண்டாம். எல்லா மாணவர்களும் குழந்தைகளை வந்து ரொம்ப டிப்ரெஸான சூழ்நிலையில இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ், ஒரு டைம் டேபிள் போட்டு நீ எக்ஸாமினேஷன் எழுது, நீ வீட்டுல எழுதியோ இல்ல கல்லூரி ஸ்கூல்ல எழுதியோ அப்படின்னாக்க மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஆல்ரெடி தமிழக அரசு கல்வித்துறை நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதற்கு மேல் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை நீங்க டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளவு அவர் யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இதனுடைய நெறிமுறைப்படி நடந்தா நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியா சால்வ் ஆக முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக உருவாக்கும் பொழுது இன்னும் நமக்கு வந்து அந்த கொரோனாவில இருந்து நம்ம வெளிவர முடியாது. நிறைய சமுதாயத்துல பாதிக்கப்படுவங்க அதிகமாக இருப்பாங்க. இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர், the teachers should be joined together to correct this kind of issues in future. At the same time பெற்றோர்கள் தேவையில்லாமல் தங்களுடைய பிள்ளைகளை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இது ஒரு சோசியல் ஒரு ஸ்டேட்டஸுக்காக சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. உங்களுக்கும் விழிப்புணர்வு மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்கேஸ் அவர்களுக்கு அந்த அறிவிப்பு தெரியவில்லை என்றாலும் உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பாக கல்வித்துறைக்கு தெரியும். கல்வித்துறைக்கு தெரிந்தால் அதனுடைய டிஇஓ இல்ல சிஇஓ கண்டிப்பான அதற்கான ஒரு நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அது என்ன ஒரு சட்டமோ அதனுடைய ஆக்ட் என்னவோ அதற்கான ஒரு ரெமிடியல் மெஷர்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். அதை இதுகுறித்து பள்ளி கவனத்திற்கு சென்று நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார். பள்ளி திறப்பது குறித்தும் அதே போன்று தேர்வு நடத்துவது குறித்தும் மத்திய அரசு கைட்லைன்ஸ் இருக்குது. அதே போல் வந்து மாநில அரசு கைட்லைன்ஸ் இருக்குது. அதாவது நெறிமுறைகள் சொல்லுவாங்க. ஸோ மத்திய அரசும் மாநில அரசும் அந்த நெறிமுறைகளை வந்து பின்பற்றி அதன் மூலம் வந்து திறந்தால் தப்பில்லை. ஆனால் இப்போதை பொறுத்தவரை பள்ளி திறப்பது குறித்து மாநில அரசு முடிவு செய்யலை, மத்திய அரசு முடிவு செய்யலை. முடிவு செய்யாத ஒரு விஷயத்த தனியார் பள்ளி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பள்ளிகள் திறந்து தேர்வு நடத்துறதுன்றது ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது. எனவே சம்மந்தமாக வந்து கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறை கவனத்துக்கு போயிருக்கோம். உரிய சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ வழிமுறைகள் அதன்படி நிச்சயமாக பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும். கல்வி நிறுவனங்கள் செயல்படக்கூடாது என்ற அரசின் உத்தரவு சுஷில்ஹரி சர்வதேச உண்டு உறைவிட பள்ளிக்கு பொருந்தாமல் இருப்பது இப்பள்ளி இந்தியாவில் உள்ளதா அல்லது வேறு வெளிநாட்டில் உள்ளதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்த தவறவில்லை. மாலை முரசு தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஜெகதீஷ் மற்றும் அருணாச்சலத்துடன் செய்தியாளர் நந்தினி. சார், இப்போ பேரண்ட்ஸ் தொடர்பா எதுவுமே இது சொல்லியா சார்? இப்போ எக்ஸாம் நடக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல எக்ஸாம் எதுவும் நடத்தலாம்னு சொல்றீங்களா நீங்க?
எக்ஸாம் எல்லாம் எக்ஸாம் நடத்துற மாதிரி தெரியல. ஏதோ டவுட் நான் கேட்டேன், ஒரு பையனும் ஒரு பேரண்ட் வந்தாங்க. சரிங்க. என்ன வரீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஆன்லைன் எடுக்கிறாங்க, ஆனா அதுல ஏதோ டவுட் இருக்கு, கேட்டுட்டு போகணும் அப்படின்னு வரதா சொன்னாங்க. சார் ஆன்லைன் டவுட் வந்து ஆன்லைன்ல கேட்டுக்கலாமே சார், போன்ல கேட்கலாம் எல்லாம் கேட்டுக்கலாம். எனக்கு தெரியல, அவங்க அந்த மாதிரி கேட்டு சொல்லிட்டு போனாங்க. ஒருவேளை போன்ல சொன்னா புரியல, என்ன ஒரு பையனால வந்திருப்பாங்க போடுறது. இல்ல சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா பேக் எல்லாம் மாட்டி வந்துருக்காங்க. ஒரு 40 மேல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம விஷுவலே இருக்கு அவங்க கிட்ட. அதனால குறிப்பிட்டு கேட்கலாம். அதாவது தெரிஞ்சுக்கதான் கேட்கறோம், வேற ஒண்ணும் சார். தெரிஞ்சுக்கதான் கேட்கறோம். நம்ம இப்போ நான் ஒர்க்கிங் டேவே சாட்டர்டே வந்து ஸ்கூல் கிடையாது. இதுல வந்து எப்படி பேக் எடுத்துட்டு வந்துருவாங்க தெரியல. அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிய வந்த மாதிரி தெரியல. ஓகே, பாஸ்ட் 2 to 3 months நம்ம ஆன்லைன் கிளாஸ் போயிருக்கா சார்? எப்படி கிளாஸ் எத்தனை நாளா போயிருக்கு சார் ஆன்லைன் கிளாஸ்? எத்தனை நாளா? அதுல ஒரு இப்பதான் ரீசெண்டா ஒரு 1 week அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்களா? சரி. ஆமா. அது இல்லாம உங்க ஒரு சில பேரண்ட் வந்து வாலண்டியர் அவங்களே வந்து ஃபீஸ் கட்ட வராங்க. இல்ல சார், இப்போ எங்க விஷுவல் படி பாத்தீங்கன்னா, நீ காலையில நாங்க எடுத்த விஷுவல்ல, நம்ம ஜேர்னலிஸ்ட் எடுத்த விஷுவல்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்க இன்க்ரீஸ் பண்ணலையா சார் மேனேஜ்மெண்ட்ல? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வரது வந்து ஆபத்து, வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா வரிசையா நிக்கிறாங்க விஷுவல்ல. அதான் இப்போ நம்ம வந்து ஸ்கூலு அந்த மாதிரி எதனா கூப்பிட்டு வர வச்சிருந்தா அந்த மாதிரி சொல்லுவோம். இப்ப திடீர்னு அவங்க வந்து நிக்கும் போது நம்ம வந்துட்டு பிறகுதான் சொல்றோம், ஒவ்வொருத்தரையே ஏதாவது வந்து இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்றோம். சார் அபிஷியலா உங்களுக்கு உங்க ஸ்டேட்மெண்ட் கிடைக்குமா சார்? நாங்க போட்ட விஷுவல் இருக்குது, எங்கள்கிட்ட விஷுவல் இருக்குது. நாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாங்க. அவங்க சில இதை வந்து இங்க வந்து ஸ்கூலுக்கு இப்ப எழுத வந்திருக்கோம், பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்கிட்ட அந்த எக்ஸாம்ஸ் ஹால்ல வந்து உட்காந்து எழுதுற மாதிரி விஷயம் இருக்கு நம்ம கிட்ட. ஜேர்னலிஸ்டே நேர்ல பாத்துருக்காரு, எக்ஸாம் ஹால்ல ஸ்டூடெண்ட் உட்காந்து எழுதுறத பாத்துருக்காரு. சரி, அதுக்கு தொடர்பான உங்க அபிஷியலான இது என்ன சார்? தெரியலங்க, எனக்கு அப்படி ஃபுல்லா தெரியல. ஆனா எக்ஸாம் எழுதுற மாதிரி எல்லாம் தெரியல. எனக்கு தான் வந்து ஷட் டவுனா இருக்கிறதால அந்த மாதிரி யாரும் கிளாஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி எதுவும் தெரியல. எக்ஸாம் எல்லாம் எழுதுற மாதிரி தெரியல. தெரியல, அது எப்படி விஷயம் பண்ணாங்கன்னு தெரியல. ஷோர் சார், ஷோர் சார், ஷோர். ஓகே சார், தேங்க்யூ சார். சரி.